உங்க தாயோட வயிற்றுல இருந்து வெளியே வரீங்க. நீங்க ஒரு நீர் யானை. அடுத்த சில நிமிடங்கள் ஆடியன்ஸ் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது என்னன்னா, எழுந்து நடக்கணும், அங்கிட்டு இங்கிட்டு ஓடணும், பால் குடிக்கணும், அப்புறம் பல்லு இருக்கிற யாருக்கிட்டையும் பஞ்சாயத்து பண்ணக்கூடாது. நல்ல விஷயம் என்னன்னா, உங்க அம்மாவும் உங்கள மாதிரியே ஒரு நீர் யானை. நீர் யானை குட்டியோட அம்மா நீர் யானையாத்தான் இருக்கும். ஆமா, ஸ்கிரிப்ட்லயே அப்படிதான் போட்டிருக்கு. கெட்ட விஷயம் என்னன்னா, நீங்க பிறந்திருக்கிற இடம் நல்ல காத்தோட்டமா இருக்கே, மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கொல்லப்படமான்னு கேட்காதீங்க. முதலைகளும் சிங்கங்களும் இன்னும் சில உதவாக்கரைகளும் நிறைஞ்ச கொடூரமான ஆற்றங்கரை. எப்போ எது உங்களை காலி பண்ணுன்னு கணிக்கவே முடியாது. நீங்க குட்டியா இருக்கிறதால சண்டை போட முடியாது, குண்டா இருக்கிறதால தப்பிச்சு ஓட முடியாது, ருசியா இருக்கிறதால சாப்பிடாம விட முடியாது. ஆனா உங்க தாய் உங்க பக்கத்துல இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. 1500 கிலோ ஆர்மி டேன் கிட்ட யாராவது சண்டை போட விரும்புவாங்களா? எதுக்கும் கொஞ்சம் தள்ளியே நில்லுங்க, உங்க அம்மா உட்கார போகுது. வெல்கம் டு ஆத்தங்கரை. உங்க உடல் எடை சுமாரா 30 கிலோ வரைக்கும் இருக்கு. அதோட அழகாவும் இருக்கீங்க. சும்மா சொன்ன ஓவரா பண்ணாதீங்க. அடுத்த சில நாட்கள் தாயை விட்டு நீங்க தெரியறதே இல்ல. அம்மா மேல பாசம்லாம் ஒண்ணும் இல்ல. தனிமையில இருக்கிறதே அல்பாயுஸ்ல போறதுக்கு தலை சிறந்த வழின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. அதனால எப்பவும் அம்மா பின்னாடியே ஒளிஞ்சுக்கிறீங்க. அப்பப்போ பால் குடிக்கிறீங்க. உயிர் பிழைச்சி வாழ்றதுக்கான அடிப்படை பாடங்களை கத்துக்கத்தோட. ஆப்பிரிக்காவோட கடுமையான வெப்பத்தை சமாளிக்க உயிரினங்கள் பலவிதமான வழிகளை பயன்படுத்துது. சிலது மண்ணை வாரி போட்டுக்கும், சிலது சேத்த அள்ளி பூசிக்கும். ஆனா உங்க முன்னோர்கள் புத்திசாலித்தனமா நேரா தண்ணியிலே இறங்கிட்டாங்க. முன்னோர்கள்னு சொன்னதுதான் ஞாபகம் வருது. பார்க்க பிரம்மாண்டமான உடலோட தலக்கு புழக்குன்னு இருக்கிறதால உங்க முன்னோர்கள் பணக்கார விட்டு பன்னிக்குட்டியாவோ ஏழை விட்டு எலிபண்டாவோ இருக்கலான்னு நினைப்பீங்க. ரெண்டுமே இல்ல. உங்களோட நேரடி சொந்தக்காரங்க யாருன்னா திமிங்கலங்கள். சமூகம் பெரிய இடம் போலயே. திமிங்கலங்களுக்கும் நீர் யானைகளுக்கும் பொதுவான ஒரு மூதாதையர் இனம் இருந்துச்சு. பரிணாம வளர்ச்சியில ஒரு குரூப் கடலுக்கு போலான்னு, இன்னொரு குரூப் கம்மாய்க்கு போலான்னு முடிவெடுத்ததால கடலுக்கு போன கேங்கு திமிங்கலமாவும், கம்மாய்க்கு வந்த நீங்க நீர் யானையாவும் மாறிட்டீங்க. நம்ம ஊர்ல இந்த கம்மா மட்டும் என்னன்னா நாரி பேசாம கடலுக்கே போயிருக்கலாம். உங்க தாய் கூட சேர்ந்து நீர் கடையில போறீங்க. நீர் யானைகள்னால நீந்த முடியாது. அதுக்கு பதிலா தரையோட அடிப்பகுதியில நடந்து செல்றது வழக்கம். நீருக்கடியில ரொம்பவே அமைதியா இருக்கு. பல விதமான உயிரினங்களை பார்க்க முடியுது. சில நொடிகள்லயே உங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படுது. முன்னாடி போற தாயை கூப்பிடுறதுக்கும் வழி இல்ல. என்ன பண்றதுன்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே உங்க மூளை தானா செயல்பட ஆரம்பிக்குது. உங்கள் அறியாமையே உங்க கால்கள் தரைப்பகுதியை உந்தி தள்ளுது. நீங்க கொஞ்சம் கொஞ்சமா மேற்பகுதிக்கு வரீங்க. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா மலக்குடல் வரைக்கும் தண்ணி பூந்திருக்கும். இந்த தாய் இருக்காளா இல்லையான்னு தெரியலையே. பாருங்க கைஸ், கூட்டி வந்து கொல்ல பார்த்துட்டு குண்டா சட்டி மல்ல